64வது பாடல். அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்து நிற்கிறோம், தேவ வீட்டின் நன்மையாலே நிரம்பிட வந்து நிற்கிறோம். அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்து நிற்கிறோம், தேவ வீட்டின் நன்மையாலே நிரம்பிட வந்து நிற்கிறோம். ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. ஆலயம் செல்லுவதே
பாடல் புத்தகத்தில் இரண்டாவதாக 381வது பாடல். 381வது பாடல். அழகானவர், அருமையானவர், இனிமையானவர். அழகானவர், அருமையானவர், இனிமையானவர், மகிமையானவர், மீட்பரானவர். மகிமையானவர், மீட்பரானவர், அவரே இயேசு, இயேசு, இயேசு. அவரே இயேசு, இயேசு, இயேசு. அழகானவர், அருமையானவர், இனிமையானவர். அழகானவர், அருமையானவர், இனிமையானவர், மகிமையானவர், மீட்பரானவர். மகிமையானவர், மீட்பரானவர், அவர் இயேசு, இயேசு, இயேசு. அவர் இயேசு, இயேசு, இயேசு. சேனைகளின் கர்த்தரும் மகிமையின் ராஜா, என்று நம்மோடு இருக்கும் இம்மானுவேலர். சேனைகளின் கர்த்தரும் மகிமையின் ராஜா, என்று நம்மோடு இருக்கும் இம்மானுவேலர். இம்மட்டும் இனிமேலும் எந்த நேசர், இம்மட்டும் இனிமேலும் எந்த நேசர். என்னுடையவர் என் ஆத்மநேசரே, என்னுடையவர் என் ஆத்மநேசரே. அழகானவர், அருமையானவர், இனிமையானவர். அழகானவர், அருமையானவர், இனிமையானவர், மகிமையானவர், மீட்பரானவர். மகிமையானவர், மீட்பரானவர், அவர் இயேசு, இயேசு, இயேசு. அவர் இயேசு, இயேசு, இயேசு. நன்மறையும் கூட்டையும் துணையுமானவர், ஆட்சி நேற்றி காத்திடும் தாயுமானவர். நன்மறையும் கூட்டையும் துணையுமானவர், ஆட்சி நேற்றி காத்திடும் தாயுமானவர். என்றென்றோ நடத்திடும் எந்தன் ராஜா, என்றென்றோ நடத்திடும் எந்தன் ராஜா. என்னுடையவர் என் நேச கர்த்தரே, என்னுடையவர் என் நேச கர்த்தரே. அழகானவர், அருமையானவர், இனிமையானவர். அழகானவர், அருமையானவர், இனிமையானவர், மகிமையானவர், மீட்பரானவர். மகிமையானவர், மீட்பரானவர், அவர் இயேசு, இயேசு, இயேசு. அவர் இயேசு, இயேசு, இயேசு. கல்வாரி மேட்டிலே கொல்கதாவிலே நிசரத்தம் சிந்தியே என்னை மீட்டார். கல்வாரி மேட்டிலே கொல்கதாவிலே நிசரத்தம் சிந்தியே என்னை மீட்டார். பாசத்தின் எல்லைதான் இயேசு ராஜா, பாசத்தின் எல்லைதான் இயேசு ராஜா. என்னுடையவர்
எல்லாரும் கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. கடைசியாக எல்லாரும் முழங்கால் படிட்டு இந்த வேளையில பாடல் புத்தகத்தில் ஒரு பாடலை பாடப் போகிறோம். பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம். பரிமள தைலமாம் இயேசுவே, உந்தன் வாசனையால் என்னை நிரப்புமே. 257வது பாடலை இந்த வேளையில பாட போகிறோம். 257. ஸ்தோத்திரம். பரிமள தைலமாம் இயேசுவே, உந்தன் வாசனையால் என்னை நிரப்புமே. பரிமள தைலமாம் இயேசுவே, உந்தன் வாசனையால் என்னை நிரப்புமே. வாசனை வீசிட நற்கனி தந்திட, வாசனை வீசிட நற்கனி தந்திட, உம்மில் நிலைத்திடும் கொடியாய் மாற்று, உம்மில் நிலைத்திடும் கொடியாய் மாற்று. பரிமள தைலமாம் இயேசுவே, உந்தன் வாசனையால் என்னை நிரப்புமே. பரிமள தைலமாம் இயேசுவே, உந்தன் வாசனையால் என்னை நிரப்புமே. நிலைத்து வாழும் இருவயல், நிலைத்து வாழும் இருவயல் இதமனக்கு தந்திடு. அலைகடல் போல எதிர்த்து வந்திடு, அலைகடல் போல எதிர்த்து வந்திடு. பலவித சோதனை தாங்க வந்தாலும், ஆமென், பலவித சோதனை தாங்க வந்தாலும், பரிமள தைலமாம் இயேசுவே. எல்லாரும் கைகளை தட்டி பாடுவோம். உம்முடைய வாசனையினால் எங்களை நிரப்பும் ஆண்டவரே. பரிமள தைலமாம் இயேசுவே, உந்தன் வாசனையால் என்னை நிரப்புமே. உக்கரம் பிடித்திட, உம்மோடு நடந்திட, உக்கரம் பிடித்திட, உம்மோடு நடந்திட, உம்பளிவனை நான் என்றும் காத்திட, உம்பளிவனை நான் என்றும் காத்திட. உம்மரை பாருமே, உம்மில் வாழுமே, உம்மரை பாருமே, உம்மில் வாழுமே. பரிமள தைலமாம் இயேசுவே, உந்தன் வாசனையால் என்னை நிரப்புமே. பரிமள தைலமாம் இயேசுவே, உந்தன் வாசனையால் என்னை நிரப்புமே. சிலுவை என்றும் சுமந்துமே உந்தனை பின் சென்றிட. எல்லாரும் சொல்லுவோம். சிலுவை என்றும் சுமந்து உம்மை நாங்கள் பின்பற்ற ஆண்டவரே. மாறும் மாந்தக்காய் என்றும் ஜெபித்திட. நாளும் பாவத்தை நாடும் கலந்தாலும், நாளும் பாவத்தை நாடும் கலந்தாலும், பரிமள தைலமாம் இயேசுவே, உந்தன் வாசனையால் என்னை நிரப்புமே. பரிமள தைலமாம் இயேசுவே, உந்தன் வாசனையால் என்னை நிரப்புமே. கஷ்ட நஷ்டம் வந்தாலும் பாக்கியமாக எண்ணுவேன், கஷ்ட நஷ்டம் வந்தாலும் பாக்கியமாக எண்ணுவேன். துஷ்டலோகத்தில் பாடு சகித்திட, துஷ்டலோகத்திலே கஷ்ட சகித்தார். உம்பலன் தாருமே, உம்மடிமையான், உம்பலன் தாருமே, உம்மடிமையான். பரிமள தைலமாம் இயேசுவே, உந்தன் வாசனையால் என்னை நிரப்புமே. பரிமள தைலமாம் இயேசுவே, உந்தன் வாசனையால் என்னை நிரப்புமே. பரமதேசம் சேர்ந்திட வாஞ்சையால உள்ளமே, பரமதேசம் சேர்ந்திட வாஞ்சையால உள்ளமே. சொர்க்க
சோர்ந்து போகுமே வேகம் வாருமே, சோர்ந்து போகுமே வேகம் வாருமே, உந்தனை காணும் நாள் என்று வருமோ, உந்தனை காணும் நாள் என்று வருமோ, பரிமள தைலமா இயேசுவே உந்தன் வாசனையால் என்னை நிரப்புமே, பரிமள தைலமா இயேசுவே உந்தன் வாசனையால் என்னை நிரப்புமே, வாசனை வீசிட நற்கனி தந்திட, வாசனை வீசிட நற்கனி தந்திட, உம்மில் நிலைத்திடும் கொடியாய் மாற்றும், உம்மில் நிலைத்திடும் கொடியாய் மாற்றும், பரிமள தைலமாம் இயேசுவே உந்தன் வாசனையால் என்னை நிரப்புமே, பரிமள தைலமாம் இயேசுவே உந்தன் வாசனையால் என்னை நிரப்புமே, உம் கரம் பிடித்திட உம்மோடு நடந்திட, உம் கரம் பிடித்திட உம்மோடு நடந்திட, உம்மடியனை நான் என்றும் காத்திட, உம்மடியனை நான் என்றும் காத்திட, உம்மருள் தாருமே உம்மில் வாழுவே, பரிமள தைலமாம் இயேசுவே உந்தன் வாசனையால், உம்முடைய பரிசுத்த வாசனையினால், ஆண்டவரே உம்முடைய அன்பின் வாசனையினால் எங்களை நிரப்பும் என்னை நிரப்புமே, பரிமள தைலமாம் இயேசுவே உந்தன் வாசனையால் என்னை நிரப்புமே, எல்லாரும் கேட்போமா, பரிமள தைலமாம் இயேசுவே உந்தன் வாசனையால் என்னை நிரப்புமே, 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 சிலுவை என்றும் சுமந்துமே உந்தனை பின் சென்றிட, சிலுவை என்றும் சுமந்துமே உந்தனை பின் சென்றிட, மாளும் மாந்தர்காய் என்றும் ஜெபித்திட, மாளும் மாந்தர்காய் என்றும் ஜெபித்திட, நாடும் உன் பாதத்தை நாடும் கலந்தாரும், நாடும் உன் பாதத்தை நாடும் கலந்தாரும், பரிமள தைலமாம் இயேசுவே உந்தன் வாசனையால் என்னை நிரப்புமே, பரிமள தைலமாம் இயேசுவே உந்தன் வாசனையால் என்னை நிரப்புமே, பரிமள தைலமாம் இயேசுவே திருவிருந்த நாளில் உம்முடைய வாசனையினால, பரிமள தைலமாம் இயேசுவே உந்தன் வாசனையால் என்னை நிரப்புமே, வாசனை வீசிட நற்கனி தந்திட, வாசனை வீசிட நற்கனி தந்திட, உம்மில் நிலைத்திடும் கொடியாய் மாற்று, உம்மில் நிலைத்திடும் கொடியாய் மாற்று, உம்மில் நிலைத்திடும் கொடியாய் மாற்று, உம்மில் நிலைத்திடும் கொடியாய் மாற்று, பரிமள தைலமாம் இயேசுவே உந்தன் வாசனையால் என்னை நிரப்புமே, பரிமள தைலமாம் இயேசுவே உந்தன் வாசனையால் என்னை நிரப்புமே, ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் உம்முடைய வாசனையினால் எங்களை நிரப்ப ஆண்டவரே,
உம்முடைய பரிசுத்த வாசனையினால, ஆவிக்குரிய வாசனையினால, ஆவியின் கனிகள் என்கிற வாசனையினால ஆண்டவரே ஒவ்வொருவரை இந்த காலை வேளையில நிரப்புவீராக ஆண்டவரே. ஓ எல்லாரையும் ஆவியானவரே உம்முடைய வாசனையினால நீர் விரும்புகிற ஹல்லேலூயா எல்லா வாசனையினால நிரப்புவீராக. ஹல்லேலூயா சிலுவை என்றும் சுமந்து உம்மை நாங்கள் பின்தொடர ஹல்லேலூயா ஆண்டவரை மடிந்து போகும் ஆத்துமாக்களுக்காய் அனுதினமும் ஆண்டவரே உம்முடைய பாதத்தை நாடும்படியாய் ஆண்டவரே ஸ்தோத்திரம். உம்முடைய வாசனையினால் எங்களை நிரப்பும் ஆவியானவரே, உம்முடைய வாசனையினால் எங்களை நிரப்பும் ஆண்டவரே. சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றாதவன் எனக்கு சீசனாய் இருக்க மாட்டான் என்று சொன்ன ஆண்டவரே, ஓ இந்த நாளிலே ஆண்டவரே சிலுவை எங்களுக்கு வேண்டாம் என்று அல்ல, சிலுவையை எடுத்துக்கொண்டு உம்மை ஆண்டவரை நாங்கள் பின்தொடர உம்முடைய சித்தத்தை செய்ய ஓ இந்த ஆராதனை நாளிலே ஒவ்வொரு ஜனங்களுக்கும் உதவி செய்வீராக. எல்லாரையும் உம்முடைய வாசனையினால, ஆவியின் அபிஷேகத்தினால தேவாவியானவர் நிரப்புவீராக ஆண்டவர். ஓ இந்த ஆராதனை வேளையில் எல்லாரையும் பரிசுத்த ஆவியானவர் ஆளுகை செய்யும் ஆண்டவர். எல்லாரையும் ஆவியானவர் ஆளுகை செய்யும். பரிசுத்த ஆவியானவருக்கு எல்லாரும் இடங்கெடுங்க. ஒரு மனதோடு தூய ஆவியானவரை நீர் என்னை ஆளுகை செய்யும் ஆண்டவர். உம்முடைய வல்லமையினால் என்னை நிரப்பும் ஆண்டவரே என்று சொல்லி எல்லாரும் கேளுங்க. ஓ ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆவியானவர் அங்கே விடுதலை உண்டு. ஓ இந்த காலை வேளையில ஒவ்வொரு ஜனங்களை ஆண்டவரே உம்முடைய பரிசுத்த வாசனையினாலும் பரிசுத்த ஆவியின் வல்லமையினாலும் தேவன் ஃபில் பண்ணுங்க, நிரப்புங்க ஆண்டவர். நிரப்புங்க நிரப்புங்க நிரப்புங்க. ஒவ்வொருவரையும் தேவன் ஆளுகை செய்யுங்க. ஆளுகை செய்யும் ஆவியானவரே, ஆளுகை செய்யும் ஆவியானவரே ஒவ்வொருவரையும் நிரப்பு. ஆளுகை செய்யும் பரிசுத்த வாசனையினால நிரப்புங்க, வாசனையினால நிரப்புங்க, வாசனையினால நிரப்புங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஓ ரிபால பௌரமங்கர பௌஷந்தரனுதர். ஆவியானவர் ஒவ்வொருவரையும் தேவன் நிரப்பும் ஆண்டவரே, நிரப்பு ஆண்டவரே, நிரப்பு ஆண்டவரே, நிரப்பு ஆண்டவரே, நிரப்பு ஆண்டவரே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஜலத்தின் மேல் அசைவாடிய தூய தேவாவியே, ஜலத்தின் மேல் அசைவாடிய தூய தேவாவியே, பலத்தின் மேல் பலனடைய என் மேல் அசைவாடிடும், பலத்தின் மேல் பலனடைய என் மேல் அசைவாடிடும். விண்ணக காற்றே நீ என்னை நோக்கி வீசிடு, வெண்பூராவை போல என் மேல் வந்திறங்கிடும். விண்ணக காற்றே நீ என்னை நோக்கி வீசிடும், வெண்பூராவை போல என் மேல் வந்தமர்ந்திடு. முழங்காலை முடக்கியது முழங்கால் அளவல்ல, முழங்காலை முடக்கியது முழங்கால் அளவல்ல. நீ செல்லாடம் வேண்டுமே இழுத்து செல்லும் என்னையே, நீ செல்லாடம் வேண்டுமே இழுத்து செல்லும் என்னையே. விண்ணக காற்றே நீ என்னை நோக்கி வீசிடு, வெண்பூராவை போல என் மேல் வந்திறங்கிடு. விண்ணக காற்றே நீ என்னை நோக்கி வீசிடு. ஆவியானவரே ஒவ்வொருவர் மீதும் உம்முடைய வல்லமை அமரட்டும். அபிஷேகம் நின்று வேண்டும் தெய்வமே, அக்கினி அபிஷேகம் நின்று வேண்டும் தெய்வமே. என்றும் என் பாத்திரம், எல்லாரும் சொல்லுங்க, என்றும் என் பாத்திரம் நிரம்பி வழிய வேண்டும் அப்பா. காற்றே நீ என்னை நோக்கி வீசிடு, வெண்பூராவை போல என் மேல் வந்தமர்ந்திடு. விண்ணக காற்றே நீ என்னை நோக்கி வீசிடு, வெண்பூராவை போல என் மேல் வந்தமர்ந்திடு. அக்கினி ரதத்தின் மேல் என்னை கொண்டு செல்லுமே, அக்கினி ரதத்தின் மேல் என்னை கொண்டு செல்லுமே. பரலோக தூதருடன் ஆராதிக்க செய்யுமே, பரலோக தூதருடன் ஆராதிக்க செய்யுமே. விண்ணக காற்றே நீ என்னை நோக்கி வீசிடு, வெண்பூராவை போல என்
பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொருவரையும் வல்லமையினால் நிரப்பும் ஆண்டவர். பரலோக தூதரோடு ஆராதிக்க செய்கிற ஆவியானவர் காற்றேறி என்னை நோக்கி வீசி ஒவ்வொருவரையும் சபையார் எல்லாரையும் உம்முடைய ஆவியின் வல்லமையினால் நிரப்புவீராக. அக்கினி அபிஷேகத்தின் வல்லமை இறங்கட்டும் ஆண்டவர். ஹல்லேலூயா. ரதத்தின் மேல் என்னை கொண்டு செல்லுமே. காலை வேளையிலே அப்பா அக்கினி ரதத்தின் மேல் எங்களை கொண்டு செல்லும். தூதருடன் ஆராதிக்க செய்யுமே. பரலோக தூதருடன் ஆராதிக்க செய்யுமே. அக்கினி ரதத்தின் மேல் என்னை கொண்டு செல்லுமே. அக்கினி ரதத்தின் மேல் என்னை கொண்டு செல்லுமே. பரலோக தூதருடன் ஆராதிக்க செய்யுமே. பரலோக தூதரோடு ஆராதிக்க செய்யுமே. காற்றே என்னை நோக்கி வீசி வெண்புறாவை போல என்மேல் வந்த மறந்திடு. விண்ணக காற்றே என்னை நோக்கி வீசிடு. வெண்புறாவை போல என்மேல் வந்த மறந்திடு. விண்ணக காற்றே ஜலத்தின் மேல் அசைவாடி ஆவியானவர் இந்த ஆலயத்தில் ஜனங்கள் மேல் அசைவாடுவீரா. ஒவ்வொருவரையும் ஆண்டவருடைய வல்லமையின் பிரசன்னத்தினால நிரப்ப. பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை ஒவ்வொருவரையும் நிரப்ப. வெண்புறாவை போல ஆவியானவருடைய வல்லமை ஒவ்வொருவரையும் வந்து இறங்கி நிரப்பட்டும் ஆண்டவர். ஒவ்வொருவரையும் நிரப்பட்டும். ஒவ்வொருவரையும் நிரப்பட்டும். ஒவ்வொரு ஜனங்களை நிரப்பட்டும் ஆவியானவர். ஒவ்வொருவரையும் நிரப்புவீராக. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தூய ஆவியானவர் ஆளுகை செய்கிற ஆவியானவர். ஹல்லேலூயா. உம்முடைய சித்தம் செய்ய எங்களை நடத்துகிற ஆவியானவர் ஒவ்வொருவரையும் இந்த காலை வேளையில் அந்த ஆலயத்தில் ஆராதிக்கிற சிறியோர் பெரியோர் அத்தனை பேரையும் உம்முடைய ஆவியினாலே ஆளுகை செய்வீராக ஆண்டவர். ஹல்லேலூயா. ஒவ்வொருவரையும் பரிசுத்த ஆவியானவர் ஆளுகை செய்யும் ஆண்டவர். உம்முடைய வல்லமையினாலே நிரப்பி ஆளுகை செய்வீராக ஆண்டவர். ஓரிபால பௌரமங்கர பௌஷந்தரனோதரி இக்கபால பௌரமங்கர பௌஷ். ஆவியானவருடைய வல்லமை அளவில்லாமல் இந்த ஆலயத்தில் ஊற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. ஆவியானவருடைய வல்லமை அளவில்லாமல் இறங்கி கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவரே ஹல்லேலூயா. உம்முடைய வல்லமை ஒவ்வொருவரை இந்த வேளையில நிரப்பி கொண்டிருக்கிறபடியினால ஸ்தோத்திரம். ஆளுகை செய்து கொண்டிருக்கிறபடியினால ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. பரிசுத்த ஸ்தலத்திலே என் ஜனங்களை கொண்டு வந்து மகிழ பண்ணுவேன் என்று சொன்ன ஆண்டவர் இந்த நாளிலே கொண்டு வந்து உம்முடைய அபிஷேகத்தினால நிறைத்து மகிழ செய்கிற தேவனாய் ஹல்லேலூயா விடுவிக்கிற ஆவியானவராய் இருக்கிறபடியினால ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆவியானவர் எங்கே அங்கே விடுதலை உண்டு. கர்த்தருடைய ஆவியானவர் எங்கே அங்கே விடுதலை உண்டு. ஆவியானவருடைய வல்லமை ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு சிறியோர் பெரியோர் அத்தனை பேரிலும் ஹல்லேலூயா அக்கினியா இறங்கட்டும் ஆண்டவரே. இந்த ஆராதனை நாளிலே நம்முடைய வல்லமை இறங்கட்டும். ஒவ்வொருவரையும் ஆளுகை செய்யட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நன்றி. ஆளுகை செய்து நடத்தும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. we praise the Lord. ஜனங்களை ஆவியானவர் நீர் ஆளுகை செய்து நடத்தும். இதுவரைக்கும் நடத்தி வந்த தேவன் ஆண்டவரே உம்முடைய சித்தத்தை இந்த ஜனங்கள் செய்யும்படியாய் உம்முடைய விருப்பத்தை நிறைவேற்றும்படியாய் உம்முடைய தூய வழிகளில் நடத்தப்படும்படியாய் ஒவ்வொருவரை நீர் ஆளுகை செய்து நடத்துவீராக ஆண்டவரே. எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஜனங்கள் எல்லாரையும் ஆவியானவர் நிரப்பி ஆண்டவரே உம்முடைய சித்தத்தின் பாதையிலே வழி நடத்தும் ஆண்டவரே. தங்கள் மனம் போன போக்கிலே வாழ்கிறவர்களாய் அல்ல ஆண்டவரே, உம்முடைய சித்தத்தின்படி நடக்கிற மக்களாய் இருக்க ஒவ்வொரு ஜனங்களுக்கும் தேவன் உதவி செய்வீராக ஆண்டவரே. ஒவ்வொரு ஜனங்களுக்கும் தேவன் உதவி செய்வீராக.
ஹல்லேலூயா. ஓ ஆவியானவர் ஒவ்வொரு ஜனங்களுக்கும் உதவி செய்யும். தூய ஆவியானவர் ஒவ்வொரு ஜனங்களுக்கும் உதவி செய்யும். நீரே நடத்துவீராக. ஹல்லேலூயா. போதித்து நடத்துவீராக. சகல சத்தியத்துக்குள்ளும் ஆவியானவர் நடத்துவீராக. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, எவர்கள் தேவனுடைய ஆவியானவரால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராயிருக்கிறார்கள். நாம் எல்லாரும் தேவனுடைய புத்திரர்களாய் புத்திரிகளாய் காணப்பட வேண்டும். அபிஷேகத்தில் நிறைந்தவர்களாக ஒவ்வொரு நாளும் தேவனால் வழிநடத்தப்படுகிறவர்களாய் இருக்கணும். கிறிஸ்தவ வாழ்க்கையில அது ரொம்ப முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆமென். இந்த வேளையில எல்லாரும் எழும்பி கர்த்தருடைய சமூகத்துல சில நிமிடங்கள் எல்லாரும் எழும்பி நின்று ஆண்டவருடைய சமூகத்துல போன வாரம் முழுவதும் ஆண்டவர் நம்மோடு கூட இருந்தார். நம்முடைய குடும்பங்களோடு கூட இருந்தார். நம்முடைய போக்கிலும் மரத்திலும் அவர் கூட இருந்தார். நாம் செய்ததான வேலைகளாயிருந்தாலும் வியாபாரங்களாயிருந்தாலும் எல்லா கையின் பிரயாசங்களிலும் ஆண்டவரே நம்மோடு கூட இருந்தார். ஸ்தோத்திரம். அவர் நம்மை விட்டு விலகவும் இல்லை, கைவிடவும் இல்லை, தீமைகளுக்கு நம்மை ஒப்புக் கொடுக்கவில்லை. ஸ்தோத்திரம். கண்ணீரை களிப்பாய் மாற்றுகிற தேவனாயிருந்தார். ஆலோசனைகளை தருகிற தேவனாயிருந்தார். நம்மை தைரியப்படுத்துகிற ஆண்டவராயிருந்தார். ஹல்லேலூயா. சத்துரு வெள்ளம் போல எதிராய் வரும்போதெல்லாம் ஆவியானவர் நமக்காய் ஜெயக்கொடி ஏற்றுகிறவராயிருந்தார். ஓ, இந்த காலை வேளையில நன்றியுள்ள இருதயத்தோடு எல்லாரும், ஏசப்பா, இதுவரைக்கும் ஆண்டவரை நீர் என்னை நடத்தி வந்து இந்த ஆலயத்திலே உம்மை துதிக்கும்படியாய் செய்தீரே. எத்தனையோ நன்மைகளை என் வாழ்க்கையில செய்தீரே. எல்லா நன்மைகளுக்காய் நன்றி அப்பா. எல்லா நன்மைகளுக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். எல்லாரும் வாயை திறந்து சொல்லுங்க, ஏசப்பா, நீங்க செய்த எல்லா நன்மைகளுக்காய் நன்றி அப்பா. எல்லாரும் உணர்ந்து நல்ல ஒரு உணர்வுள்ள இருதயத்தோடு ஏசப்பாவை நோக்கி பார்த்து எல்லாரும் சொல்லுங்க, ஏசப்பா, நீங்க செய்த எல்லா நன்மைகளுக்காய் நன்றி ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ ஜீசஸ். முழு உள்ளத்தோடு அவருக்கு நன்றி சொல்லுங்க. எல்லாரும் சொல்லுங்க, சின்ன பிள்ளைகளும் சொல்லுங்க, தம்பிமார் சொல்லுங்க. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. நன்றி அப்பா. இதுவரைக்கும் எங்களை எங்கள் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரையும் நடத்தி வந்த பாதைகளுக்காய் நன்றி. கைவிடாத தகப்பனே. ஹல்லேலூயா. ஒத்தாசை வருகிற பர்வதமாய் எங்களுக்கு இருந்தவரே, நாங்கள் நம்பி இருக்கிற துருகமாய் எங்களுக்கு இருந்து நடத்தினவரே, உமக்கு நன்றி. எல்லாரும் சொல்லுங்க, ஒருவரும் வாயை மூடிக்கொண்டு இருக்காதுங்க. எல்லாரும் அப்பாவுக்கு நன்றின்னு சொல்லி சொல்லுங்க. அவர் உங்களுக்கு செய்த நன்மைகளை உணர்ந்து கொண்டவர்களாய் நன்றி சொல்லுங்க. தேங்க்யூ லார்ட். தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ ஜீசஸ். அப்பா, உமக்கு நன்றி ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. ஓ, நன்றி ஆண்டவரே. அப்பா, என்னால முடியல, என்னால இதுக்கு மேல முடியல அப்படின்னு சொல்லி நாங்கள் உணர்ந்த போதிலும் கூட எங்களை நீர் தைரியப்படுத்தி, நான் உன்னோடு கூட இருக்கும் போது என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால எல்லாவற்றையும் செய்ய பலன் உண்டு என்று சொல்லி எங்களை தைரியப்படுத்தி பலப்படுத்தி நடத்தினீரே. ஹல்லேலூயா. ஆண்டவரே, எங்கள் இயலாமையில உம்முடைய கரம் எங்களுக்காய் செயல்பட்டதே. எம்முடைய கரம் எங்களை விட்டு விலகாததா இருந்ததே. ஹல்லேலூயா. 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 ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஓ, நன்றி ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. ஆமென். ஸ்தோத்திரம். நன்றி அப்பா. இந்த நாளிலே வந்திருக்கிற அநேகருடைய வாழ்க்கையில ஒருவேளை நீங்க சோர்ந்து போய் தளர்ந்து போய் என் வாழ்க்கையில
ஸ்தோத்திரம். என்னால முடியாது அப்படின்னு சொல்லி ஒருவேளை ஸ்தோத்திரம் நீங்கள் நினைத்து சில காரியங்களை குறித்து கவலைப்பட்டு ஒருவேளை வேதனையோடு இருக்கலாம். உங்கள் இயலாமைகளின் மத்தியில ஸ்தோத்திர ஆண்டவர் உங்களுக்காக, அவருடைய கரம் உங்களுக்காய் கிரியை செய்ய வல்லமையுள்ளதாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. ஒரு சின்ன பாடலை எல்லாரும் கைகளை உயர்த்தி இந்த நாளிலே பாடி ஆண்டவருக்கு நம்மை ஒப்பு கொடுக்க போகிறோம். என் இயலாமையில் நீர் செயல்படுவீர், கரம் என்னை விலகாதிருக்கும். மலைகளை பெயர்ப்பீர் என்றால் என் தடைகள் உமக்கு எம்மாத்திரம். மரித்தோரை எழச் செய்தீர் என்றால் என் நோய்கள் உமக்கு எம்மாத்திரம். ஹல்லேலூயா. நம்பிக்கையோடு பாடுவோம். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. ஆமென். தொடங்க. என் இயலாமையில் நீர் செயல்படுவீர், உம் கரம் என்னை விலகாதிருக்கும். என் இயலாமையில் நீர் செயல்படுவீர், உம் கரம் என்னை விலகாதிருக்கும். மலைகளை பெயர்ப்பீர் என்றால் என் தடைகள் உமக்கு எம்மாத்திரம். மரித்தோரை எழச் செய்தீர் என்றால் என் நோய்கள் உமக்கு எம்மாத்திரம். கிரகிக்க முடியா காரியம் செய்வீர், சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். கிரகிக்க முடியா காரியம் செய்வீர், சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். வெறும் கோலும் கையும் இரு பரிவாரமாகும், உம்மாலன்றி இது யாரால் கூடும். வெறும் கோலும் கையும் இரு பரிவாரமாகும், உம்மாலன்றி இது யாரால் கூடும். ஆகாயத்து பட்சிகளை போசிப்பீர் என்றால் என்னையும் போசிப்பது நிச்சயமே. காட்டு புஷ்பங்களை உடுத்துவது நீர் என்றால் என்னை குறைவின்றி நடத்துவது நிச்சயமே. கிரகிக்க முடியா காரியம் செய்வீர். நம்பிக்கையோடு பாடுவோமா? உம்மை ஆராதிப்பேன். கிரகிக்க முடியா காரியம் செய்வீர், சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார், என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? எல்லாரும் சொல்லுவோம், நம்பிக்கையோடு சொல்லுவோம். ஏதாகிலும் செய்திடுவார், என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? வியாதியோடு இருக்கலாம், சோர்ந்து போன நிலைமையோடு இருக்கலாம், கிரகிக்க முடியாத காரியங்களை செய்கிறவர். என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார், என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார், என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார், என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார், என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார், என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? கிரகிக்க முடியா காரியம் செய்வீர், சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். எல்லாரும் சொல்லுவோம் நம்பிக்கையோடு. என் வாழ்க்கையில கிரகிக்கவே முடியாத காரியங்களை செய்கிறவர்,
ஆராதிப்பேன். கிரகிக்க முடியா காரியம் செய்வீர் சர்வ ஞானியே, உம்மை ஆராதிப்பேன். கிரகிக்க முடியா காரியம் செய்வீர் சர்வ ஞானியே, உம்மை ஆராதிப்பேன். ஹல்லேலூயா. கிரகிக்க முடியாத காரியங்களை செய்கிறவர். ஹல்லேலூயா. என் தேவன் எனக்காய் எதையாயிலும் செய்வார். எல்லாரும் வாயை திறந்து சொல்லுங்க, என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்வார். இதுவரைக்கும் என்னை மறக்காத ஆண்டவர், இதுவரைக்கும் என்னை கைவிடாத ஆண்டவர் என் வாழ்க்கையில ஏதாகிலும் செய்வார். ஏதாகிலும் ஒரு அற்புதத்தை செய்வார். எனக்காய் ஏதாகிலும் ஒரு பெரிய காரியத்தை செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, இந்த நாளில் உம்மை ஆராதிக்கிற ஜனங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே கிரகிக்க முடியாத, ஜீரணிக்கவே முடியாத, இது எப்படி நடந்தது என்று சொல்லி சிந்தித்து முடியாத, கிரகிக்க முடியாத ஆண்டவரை காரியங்களை நீர் செய்வீராக. கிரகிக்க முடியாத காரியங்களை செய்வீராக ஆண்டவரே. ஓ ஹல்லேலூயா. ஆண்டவரே, வெறும் கோலும் கையுமாய் சென்றதான யாக்கோபை இரு பரிவாரமாய் மாற்ற உம்மால கூடிற்றே, உம்மால ஆயிற்றே. ஹல்லேலூயா. வறுமையை மாற்ற, கஷ்டத்தை மாற்ற, குறைவை மாற்ற, கடனை மாற்ற உம்மால ஆகும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. மலைகளை பெயர்க்கிற வல்லமையுடைய தேவனப்பா. ஹல்லேலூயா. மரித்தோரை எழச் செய்கிற வல்லமையுடைய தேவன் நீர் ஆண்டவரே. எல்லா நோய்களையும் குணமாக்குகிற தேவன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. இந்த நாளிலே ஆராதிக்கிற ஜனங்களுடைய வாழ்க்கையில கிரகிக்க முடியாத காரியங்களை செய்கிறவர். ஹல்லேலூயா. ஓ ஹல்லேலூயா. எல்லாரும் கைகளை உயர்த்தி ஒரு விசை ஆண்டவருக்கு நம்மை ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, எனக்காக யாவையும் செய்து முடிக்கிற தேவன், ஏதாகிலும் செய்வீர். உம்முடைய கரத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இதுவரைக்கும் நடத்தி வந்த தேவன் ஆண்டவரே, இனிமேலும் எங்களை நீர் வழி நடத்தி செல்லும்படியாய் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆமென். என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார். என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார். என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார். என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? கிரகிக்க முடியா காரியம் செய்வீர் சர்வ ஞானியே, உம்மை ஆராதிப்பேன். கிரகிக்க முடியா காரியம் செய்வீர் சர்வ ஞானியே, உம்மை ஆராதிப்பேன். ஆண்டவரே, உம்முடைய வல்லமையில கரத்துல இந்த சபை ஜனங்களை எல்லாரையும் ஒப்பு கொடுக்கிறோம். கிரகிக்க முடியாத பெரிய காரியங்களை நீர் இவர்கள் வாழ்க்கையில இனிமேலும் நீர் செய்ய போற தயவுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் கூட தொடர்ந்து நாம் சங்கீத பகுதியை வாசிப்போம். சங்கீதம் 141வது சங்கீதத்தை இந்த நாளிலே நாம் மாறி மாறி வாசிப்போம். பிரைஸ் தி லார்ட். சங்கீதம் 141. கர்த்தாவே, உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன், என்னிடத்திற்கு வர தீவிரியும். நான் உம்மை நோக்கி கூப்பிடுகையில் என் சத்தத்திற்கு செவி கொடும். என் விண்ணப்பம் உமக்கு முன்பாக தூபமாகவும் என் கையெடுப்பு அந்திபலியாகவும் இருக்கும்.
கர்த்தாவே, என் வாய்க்கு காவல் வையும், என் உதடுகளின் வாசலை காத்துக்கொள்ளும். அக்கிரமம் செய்கிற மனுஷரோடு ஆகாமிய கிரியைகளை நடப்பிக்கும்படி என் இருதயத்தை துன்மார்க்கத்திற்கு இணங்க ஒட்டாதேயும். அவர்களுடைய ருசியுள்ள பதார்த்தங்களில் ஒன்றையும் நான் சாப்பிடாமல் இருப்பேனாக. நீதிமான் என்னை தயவாய் குட்டி என்னை கடிந்து கொள்ளட்டும். அது என் தலைக்கு எண்ணெயைப் போல் இருக்கும். என் தலை அதை அல்ல தட்டுவதில்லை. அவர்கள் இக்கட்டுகளில் நான் இன்னும் ஜெபம் பண்ணுவேன். அவர்களுடைய நியாயாதிபதிகள் கண்மலை சார்புகளிலிருந்து தள்ளுண்டு போகிற பொழுது என் வார்த்தைகளே இன்பமானவைகள் என்று கேட்பார்கள். பூமியின் மேல் ஒருவன் மரத்தை வெட்டி பிளக்கிறது போல எங்கள் எலும்புகள் பாதாள வாய்க்கு நேராய் சிதறடிக்கப்பட்டிருக்கிறது. ஆனாலும் ஆண்டவராகிய கர்த்தாவே, என் கண்கள் உம்மை நோக்கி இருக்கிறது. உம்மை நம்பி இருக்கிறேன். என் ஆத்துமாவை வெறுமையாய் விடாதேயும். அவர்கள் எனக்கு வைத்த கண்ணியின் சிக்குகளுக்கும் அக்கிரமக்காரரின் சுருக்குகளுக்கும் என்னை விலக்கி ரட்சியும். துன்மார்கள் தங்கள் வலைகளில் அகப்படுவார்களாக. நானோ அதற்கு தப்பி கடந்து போவேன். ஆமென். கர்த்தர் தந்த இந்த நல்ல சங்கீத பகுதிக்காக எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆமென். தாவீதனுடைய இந்த சங்கீதத்தில் கர்த்தாவே, உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன், என்னிடத்துக்கு வர தீவிரியும், நான் உம்மை நோக்கி கூப்பிடுகையில் என் சத்தத்துக்கு செவிகொடும் என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிற சங்கீதக்காரனை பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரை நோக்கி அனுதினமும் கூப்பிடுகிற மக்களாய் காணப்பட வேண்டும். ஆண்டவர் எரேமியாவில் சொல்லும்போது, என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு உத்தரவு கொடுத்து உனக்கு அறியாதது நீ அறியாதும் உனக்கு எட்டாதுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன் என்று சொல்லியிருக்கிறார். ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிற மக்களாக நாம் காணப்பட வேண்டும். ஸ்தோத்திரம். 3வது வசனத்தில், கர்த்தாவே, என் வாய்க்கு காவல் வையும், என் உதடுகளின் வாசலை காத்துக்கொள். ஆண்டவரே, என்னுடைய வாய்க்கு என்ன வையும்? ஒரு காவலை போடு ஆண்டவரே. என் வாய் உதடுகள் இது எல்லாத்தையும் காவல் வைத்து தேவையில்லாதபடிக்கு என் வாய் திறக்கக்கூடாது, பேசக்கூடாது, எனக்கு உதவி செய்யும் அப்படின்னு சொல்லி கேட்குறார். இன்றைக்கு நிறைய பிரச்சனைகளுக்கு காரணம் வாய் திறந்து தேவையில்லாத வார்த்தைகளை பேசுகிறது காரணமாயிருக்கிறது. சங்கீதக்காரனை போல நாமும் ஒரு விண்ணப்பத்தை ஆண்டவரிடத்துல வைக்கணும். ஆண்டவரே, என் வாழ்க்கையில் தேவையான வார்த்தைகளை பேச என் வாய் திறக்கணுமே தவிர, ஆண்டவரே, மற்றவைகளுக்கு என் வாய்க்கு காவல் வையும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி இந்த திருவிருந்து ஞாயிற்றுக்கிழமையில் ஆண்டவருக்கு நம்மை ஒப்பு கொடுக்கணும். 5ஆம் வசனத்தில், நீதிமான் என்னை தயவாய் குட்டி என்னை கடிந்து கொள்ளட்டும், அது என் தலைக்கு எண்ணெயை போல் இருக்கும், என் தலை அதை அல்லல் தட்டுவதில்லை, அவர்கள் இக்கட்டுகளில் நான் இன்னும் ஜெபம் பண்ணுவேன். நீதிமான் ஆண்டவருடைய பிள்ளைகள் என்னை தயவாய் ஒருவேளை குட்டி ஏன் இப்படி இருக்கிற அப்படின்னு சொல்லி என்னை கேள்வி கேட்கட்டும். ஸ்தோத்திரம். என்னை கடிந்து கொள்ளட்டும், அது என் தலைக்கு எண்ணெயை போல் இருக்கும் அப்படின்னு சொல்லி தாவீது சொல்லுகிறார். ஸ்தோத்திரம். நம்மால் அப்படி முடியுமா? ஒரு ஆள் நம்முடைய குறைகளை சுட்டி காட்டும் போது, பரவாயில்ல சுட்டி காட்டினீங்களே, குற்றத்தை எனக்கு உணர்த்தினீங்களே அப்படின்னு சொல்லி நாம் அதை ஏற்றுக்கொள்ள முடிகிறதா? கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். நீதிமான் என்னை தயவாய் குட்டி என்னை கடிந்து கொள்ளட்டும், அது என் தலைக்கு எண்ணெயை போல் இருக்கும், என் தலை அதை அல்லல் தட்டுவதில்லை, அவர்கள் இக்கட்டுகளில் நான் இன்னும் ஜெபம் பண்ணுவேன். ஸ்தோத்திரம். அவர்கள் சொல்லுகிற அவர்கள் என்னை கடிந்து கொள்ளும்போது அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். தலைக்கு எண்ணெய் தேய்க்கிறது போல அப்படியாய் அவருடைய அந்த கடிந்து கொள்ளுதலை நான் ஏற்றுக்கொள்கிறேன். அதை நான் அல்லல் தட்ட மாட்டேன். ஸ்தோத்திரம். இக்கட்டுகளிலே, அவர்கள் இக்கட்டுகளிலே, அப்படிப்பட்ட எனக்கு நல்ல ஆவிக்குரிய வாழ்க்கையில் நான் இடறி போகாதபடிக்கு எனக்கு உதவியாய் என்னை சின்ன சிக்ஷித்து இல்லாவிட்டால் எனக்கு ஆலோசனை சொல்லுகிற அவர்கள் இக்கட்டுகளில், பிரச்சனைகளில் அவங்க நாசமாக போட்டும் அப்படின்னு சொல்லி நான் சொல்ல மாட்டேன். இக்கட்டுகளில் நான் இன்னும் அவர்கள் இக்கட்டுகளில் நான் இன்னும் ஜெபம் பண்ணுவேன். ஆண்டவரே, அந்த நல்ல சகோதரன் நான் கெட்டு போக இருந்த நேரத்தில் எனக்கு நல்ல வார்த்தையை சொல்லி என்னை வழி திருப்பின, தேவனுடைய பாதையில் திருப்பின அந்த சகோதரனுக்கு வியாதியாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி கேள்விப்படுறேனே, அவருக்கு விடுதலை கொடும், இதுபோல் எத்தனை பேருக்கு அவர் பிரயோஜனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நான் இன்னும் அவர்களுக்காய் ஜெபம் பண்ணுவேன் என்று சொல்லி தாவீது சொல்லுகிறார். நம்முடைய வாழ்க்கையை இந்த நாளில் இந்த வசனங்களோடு சீர்தூக்கி பார்க்கிறவர்களாய்
இருக்க வேண்டும். சின்ன ஒரு காரியத்தை, ஆலோசனையை நம்மை குறித்து மற்றவர்கள் சொல்லும்போது பல நேரங்களில் நமக்கு கோபம், ஆத்திரம் எல்லாம் சேர்ந்து வந்து அங்கே ஒரு பூமி எதிர்ச்சி வருகிறது போல, ஒரு எரிமலை வெடிக்கிறது போல நம்முடைய நிலைமைகள் பல நேரங்களில் ஸ்தோத்திரம் காணப்படுகிறது. கிறிஸ்தவ வாழ்க்கையில் நாம் கற்றுக்கொண்டு தேவனுக்குள்ளாக அநேக காரியங்களில் ஒரு மாறுதலை நம்முடைய வாழ்க்கையில் நாம் கண்டுகொள்ள வேண்டும். ஸ்தோத்திரம். 8ஆம் வசனத்தில், ஆனாலும் ஆண்டவராகிய கர்த்தாவே, என் கண்கள் உம்மை நோக்கி இருக்கிறது, உம்மை நம்பி இருக்கிறேன், என் ஆத்துமாவை வெறுமையாக விடாதையும். நம்முடைய கண்கள் யாரை தான் இந்த உலகத்தில் நோக்கி பார்க்கணும்? ஆண்டவரையே நம்முடைய கண்கள் நோக்கி பார்க்கிறதா இருக்கணும். உலகத்தை நோக்கி பார்த்தா, ஸ்தோத்திர மனிதரை நோக்கி பார்த்தா பல நேரத்தில் நம்ம ஏமாற்றப்பட்டு விடுவோம். ஆனாலும் ஆண்டவராகிய கர்த்தாவே, என் கண்கள் உம்மை நோக்கி இருக்கிறது, உம்மை நம்பி இருக்கிறேன், என் ஆத்துமாவை வெறுமையாய் விடாதேயும் அப்படின்னு சொல்லி கேட்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய கண்கள் எப்பொழுதும் அந்த தேவனை நம்மை இரட்சித்த ஆண்டவர் இயேசுவையே நோக்கி பார்க்கிற கண்களாய் இருக்கட்டும். கர்த்தர் தாமே உங்களுக்கு உதவி செய்வாராக. இந்த வசனங்களின்படி கர்த்தர் ஒவ்வொருவரையும் வழிநடத்தி செல்ல ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். உட்காருங்க. இந்த வேளையில் ஒரு பாடலை பாடும்போது ஆண்டவருக்கு என்று காணிக்கைகளை கொடுத்து கர்த்தரை ஆராதிப்போம். யாராவது பாடல் பாட விரும்பினா உடனடியாக எழும்பி வாங்க. நீர் மட்டும் என்னோடு இல்லாமல் போயிருந்தார், நீர் மட்டும் நெருக்கத்தில் உதவாமல் போயிருந்தார், நீர் மட்டும் என்னோடு இல்லாமல் போயிருந்தார், நீர் மட்டும் நெருக்கத்தில் உதவாமல் போயிருந்தார். அடையாளம் தெரியாத அனாதையாய் நான் என்றோ எங்கோ மடிந்திருப்பேன். அடையாளம் தெரியாத அனாதையாய் நான் எங்கோ என்றோ மடிந்திருப்பேன். என்னை புரிந்து கொள்ள யாரும் இல்லை, என்னை அரவணைக்க யாரும் இல்லை, என்னை தேற்றிடவும் யாரும் இல்லை, என்னை தேடிடவும் யாரும் இல்லை. நீர் மட்டும் என்னோடு இல்லாமல் போயிருந்தார், நீர் மட்டும் நெருக்கத்தில் உதவாமல் போயிருந்தார். என் தனிமையின் நேரத்தில் என்னோடு நீர் இருந்தீர், நான் சோர்ந்திட்ட நேரத்தில் நீரே பலம் தந்தீர். என் தனிமையின் நேரத்தில் என்னோடு நீர் இருந்தீர், நான் சோர்ந்திட்ட நேரத்தில் நீரே பலம் தந்தீர். நான் மனவேதனையாய் தவித்த போது என் மனதிற்கு மருந்தானி. நான் மனவேதனையாய் தவித்த போது என் மனதிற்கு மருந்தானி. என் இயேசுவை போல் யாரும் இல்லை, அவர் அன்பிற்கிடாய் எதுவும் இல்லை. என்னை பாவி என்று அவர் வெறுக்கவில்லை, அவர் நடத்தினதை நான் மறக்கவில்லை. நீர் மட்டும் என்னோடு இல்லாமல் போயிருந்தார், நீர் மட்டும் நெருக்கத்தில் உதவாமல் போயிருந்தார்.
என் தோல்வியின் நேரத்தில் துணையாக நீர் இருந்தீர். நான் தவறின நேரத்தில் உம் கரத்தில் ஏந்தி கொண்டீர். என் தோல்வியின் நேரத்தில் துணையாக நீர் இருந்தீர். நான் தவறின நேரத்தில் உம் கரத்தில் ஏந்தி கொண்டீர். என் நேரம் நான் கலங்கின நேரம் உம் தோள் மீது சாய்த்து கொண்டீர். என் தோல்வியின் நேரம் நான் கலங்கின நேரம் என் தோள் மீது சாய்த்து கொண்டீர். என்னை புரிந்து கொள்ள இயேசு உண்டு, என்னை அரவணைக்க என் நேசர் உண்டு, என்னை தேற்றிடவும் என் இயேசு உண்டு, என்னை தேடிடவும் என் நேசர் உண்டு. நீர் மட்டும் என்னோடு இல்லாமல் போயிருந்தார், நீர் மட்டும் நெருக்கத்தில் உதவாமல் போயிருந்தார், நீர் மட்டும்